சூரா யாசீன் அத்தியாயம் 36. மொத்த வசனங்கள் 83. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். யாசீன். ஞானமிக்க குர்ஆன் மீது ஆணையாக. முஹம்மதே, நேர் தூதர்களில் ஒருவர். நீர் நேரான பாதையில் இருக்கிறீர். கவனமற்றும் முன்னோர் எச்சரிக்கப்படாமலும் இருக்கின்ற சமுதாயத்தை நீர் எச்சரிக்கை செய்வதற்காக மிகைச்சவனாகிய நிகரற்ற அன்புடையோனால் இது அருளப்பட்டது. அவர்களில் அதிகமானோருக்கு எதிராக கட்டளை உறுதியாகிவிட்டது. எனவே அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அவர்களின் கழுத்துக்களில் விலங்குகளை நாம் போட்டுள்ளோம். அவை அவர்களின் கீழ்த்தாடை வரை உள்ளன. எனவே அவர்களின் தலைகள் மேல் நோக்கி உள்ளன. அவர்களுக்கு முன்னே ஒரு தடிப்பை ஏற்படுத்தியுள்ளோம். அவர்களுக்கு பின்னேயும் ஒரு தடிப்பை ஏற்படுத்தியுள்ளோம். அவர்களை மூடிவிட்டோம். எனவே அவர்கள் பார்க்க முடியாது. அவர்களை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காதிருப்பதும் அவர்களை பொறுத்தவரை சமமானதே. அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இந்த அறிவுரையை பின்பற்றி அளவற்ற அருளாளனை தனிமையில் அஞ்சுவோரைத்தான் நீர் எச்சரிப்பீர். அவருக்கு மன்னிப்பு பற்றியும் மரியாதைக்குரிய கூலி பற்றியும் நற்செய்தி கூறுவீராக. இறந்தோரை நாமே உயிர்ப்பிப்போம். அவர்கள் செய்தவற்றையும் அவர்களது அடிச்சுவடுகளையும் பதிவு செய்கிறோம். ஒவ்வொரு பொருளையும் தெளிவான ஏட்டில் வரையறுத்து உள்ளோம். ஓர் ஊராரிடம் தூதர்கள் வந்தபோது நடந்ததை அவர்களுக்கு முன்னுதாரணமாக கூறுவீராக. அவர்களிடம் இருவரை தூதர்களாக நாம் அனுப்பிய போது அவ்விருவரையும் பொய்யரென கருதினர். எனவே மூன்றாம் அவரை கொண்டு வலுப்படுத்தினோம். நாங்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் என்று அவர்கள் கூறினர். நீங்கள் எங்களை போன்ற மனிதர்கள் தவிர வேறில்லை. அளவற்ற அருளாளன் எதையும் அருளவில்லை. நீங்கள் பொய் சொல்வோராகவே இருக்கிறீர்கள் என்று அவ்வோரார் கூறினர். நாங்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களை என்பதை எங்கள் இறைவன் அறிவான். தெளிவாக எடுத்துச் சொல்வது தவிர எங்கள் மீது வேறு எதுவும் இல்லை என்று தூதர்கள் கூறினர். நாங்கள் உங்களை கெட்ட சகுனமாக கருதுகிறோம். நீங்கள் விலகிக் கொள்ளவில்லையானால் உங்களை கல்லால் எறிந்து கொலை செய்வோம். எங்களிடமிருந்து துன்புறுத்தும் வேதனை உங்களுக்கு ஏற்படும் என்று அவ்வோரார் கூறினர். உங்கள் கெட்ட சகுனம் உங்களிடமே உள்ளது. நீங்கள் அறிவுரை கூறப்பட்டாலுமா எங்களை மிரட்டுவீர்கள்? இல்லை, நீங்கள் வரம்பு மீறிய கூட்டமாகவே இருக்கிறீர்கள் என்று தூதர்கள் கூறினர். அந்நகரத்தின் கடை கோடியிலிருந்து ஒருவர் விரைந்து வந்து, என் சமுதாயமே, தூதர்களை பின்பற்றுங்கள் என்றார். உங்களிடம் கூலியை கேட்காத நேர்வழி பெற்றோரை பின்பற்றுங்கள். என்னை படைத்தவனை நான் எப்படி வணங்காதிருக்க முடியும்? அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அவனை அன்றி வேறு கடவுள்களை ஏற்படுத்திக் கொள்வேனா? அளவற்ற அருளாளன் எனக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் அவர்களின் பரிந்துரை எனக்கு எந்த பயனையும் அளிக்காது. அவனை அன்றி வேறு கடவுள்களை ஏற்படுத்திக் கொள்வேனா? அளவற்ற அருளாளன் எனக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் அவர்களின் பரிந்துரை எனக்கு எந்த பயனையும் அளிக்காது. அவர்கள் என்னை காப்பாற்றவும் மாட்டார்கள். அப்போது நான் பகிரங்கமான வழிகேட்டிலாவேன். நான் உங்கள் இறைவனை நம்பிவிட்டேன், எனக்கு செவிசாயுங்கள் என்றும் கூறினார். சொர்க்கத்திற்கு செல் என்று அவரிடம் கூறப்பட்டது. அதற்கு அவர், என் இறைவன் என்னை மன்னித்ததையும் மரியாதைக்குரியோரில் என்னை ஆக்கியதையும் எனது சமுதாயத்தினர் அறிந்து கொள்ளக் கூடாதா என்றார். அவருக்கு பின் அவரது சமுதாயத்திற்கு எதிராக ஒரு படையை வானத்திலிருந்து நாம் இறக்கவில்லை. அவ்வாறு இறக்குவோராகவும் நாம் இருந்ததில்லை. அது ஒரே ஒரு பெரும் சப்தமாகவே இருந்தது. உடனே அவர்கள் சாம்பலானார்கள். அடியார்களுக்கு இது நட்டம்தான். அவர்களிடம் எந்த தூதர் வந்தாலும்
அவரை அவர்கள் கேலி செய்யாமல் இருந்ததில்லை. அவர்களுக்கு முன் எத்தனையோ தலைமுறையினரை அளித்துள்ளோம். அவர்கள் இவர்களிடம் திரும்பி வர மாட்டார்கள் என்பதை இவர்கள் அறியவில்லையா? அனைவரும் ஒட்டுமொத்தமாக நம்மிடம் ஒன்று திரட்டப்படுவார்கள். இறந்த பூமி அவர்களுக்கு ஓர் சான்றாகும். அதை நாம் உயிர்ப்பிக்கிறோம். அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகிறோம். அதிலிருந்து அவர்கள் உண்ணுகின்றனர். அதில் பேரீச்சை மற்றும் திராட்சை தோட்டங்களை ஏற்படுத்தினோம். அதன் கனிகளை அவர்கள் உண்பதற்காக அதில் ஊற்றுகளையும் பீரிட்டு ஓடச் செய்தோம். அதை அவர்களின் கைகள் தயாரிக்கவில்லை. அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? பூமி முளைக்கச் செய்வதிலிருந்தும் அவர்களிலிருந்தும் அவர்கள் அறியாதவற்றிலிருந்தும் ஜோடிகள் அனைத்தையும் உருவாக்கியவன் தூயவன். இரவும் அவர்களுக்கு ஒரு சான்றாகும். அதிலிருந்து பகலை உரித்தடிக்கிறோம். உடனே அவர்கள் இருளில் ஆழ்ந்து விடுகிறார்கள். சூரியன் அதற்குரிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது அறிந்தவனாகிய மிகைத்தவனுடைய ஏற்பாடாகும். சந்திரனுக்கு பல நிலைகளை ஏற்படுத்தியுள்ளோம். முடிவில் அது காய்ந்த பேரீச்சம் பாலை போலாகிறது. சூரியனால் சந்திரனை அடைய முடியாது. இரவு பகலை முந்தாது. ஒவ்வொன்றும் ஆகாயத்தில் நீந்துகின்றன. நிரப்பப்பட்ட கப்பலில் அவர்களின் சந்ததிகளை நாம் ஏற்றியதும் அவர்கள் ஏறிச் செல்லும் அது போன்றதை நிலத்தில் அவர்களுக்காக படைத்ததும் அவர்களுக்குரிய சான்றாகும். நாம் நாடினால் அவர்களை மூழ்கடிப்போம். அவர்களுக்காக குரல் எழுப்புவோர் எவரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் காப்பாற்றப்படவும் மாட்டார்கள். எனினும் நமது அருளின் காரணமாகவும் குறிப்பிட்ட நேரம் வரை அனுபவிப்பதற்காகவும் மூழ்கடிக்கவில்லை. உங்களுக்கு முன்னும் பின்னும் உள்ளதை அஞ்சுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது புறக்கணிக்கின்றனர். அவர்களின் இறைவனது சான்றுகளில் எந்த சான்று அவர்களிடம் வந்த போதும் அதை அவர்கள் புறக்கணிக்காமல் இருந்ததில்லை. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நல்வழியில் செலவிடுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது இல்லாதவருக்கு நாங்கள் உணவளிக்க வேண்டுமா? அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களுக்கு உணவளித்திருப்பானே. தெளிவான வழிகேட்டிலேயே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஏக இறைவனை மறுப்போர் நம்பிக்கை கொண்டோரிடம் கூறுகின்றனர். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த எச்சரிக்கை எப்போது நிறைவேறும் என்று அவர்கள் கேட்கின்றனர். ஒரே ஒரு பெரும் சப்தத்தை தவிர அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களை அது பிடித்துக் கொள்ளும். அப்போது மரண சாசனம் கூறவும் அவர்களுக்கு இயலாது. தமது குடும்பத்தாரிடம் திரும்பிச் செல்லவும் மாட்டார்கள். சூர் ஊதப்படும். உடனே அவர்கள் சமாதிகளிலிருந்து தமது இறைவனை நோக்கி விரைவார்கள். எங்கள் உறக்க தலத்திலிருந்து எங்களை உயிர்ப்பித்தவன் யார் என்று கேட்பார்கள். அளவற்ற அருளாளன் வாக்களித்ததும் தூதர்கள் உண்மையென கூறியதும் இதுவே என கூறப்படும். ஒரே ஒரு பெரும் சப்தம் தவிர வேறு எதுவும் இல்லை. உடனே அவர்கள் அனைவரும் நம்மிடம் ஒன்று திரட்டப்படுவார்கள். இன்று எவருக்கும் சிறிதளவும் அநீதி இழைக்கப்படாது. நீங்கள் செய்து கொண்டிருந்ததை தவிர கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள். அந்நாளில் சொர்க்கவாசிகள் தமது செயல்களில் திளைத்திருப்பார்கள். அவர்களும் அவர்களது துணிகளும் கட்டிலில் சாய்ந்து நிழல்களில் இருப்பார்கள். அங்கே அவர்களுக்கு கனிகள் உள்ளன. அவர்கள் கேட்டவை அவர்களுக்கு கிடைக்கும். சலாம், இது நிகரற்ற அன்புடைய இறைவனின் கூற்றாகும். குற்றவாளிகளே, இன்று நல்லோர்களை விட்டு பிரிந்து விடுங்கள் என்று கூறப்படும். ஆதமுடைய மக்களே, ஷைத்தானை வணங்காதீர்கள். அவன் உங்களின் பகிரங்க எதிரியாவான். என்னையே வணங்குங்கள், அதுவே நேரான வழி என்று உங்களிடம் நான் உறுதிமொழி எடுக்கவில்லையா? உங்களில் பெரும் கூட்டத்தினரை அவன் வழிகெடுத்து விட்டான். நீங்கள் விளங்கி இருக்க கூடாதா? இதுவே உங்களுக்கு எச்சரிக்கப்பட்ட நரகம். நீங்கள் ஏக இறைவனை மறுத்துக் கொண்டிருந்ததால்
இன்று இதில் கருகுங்கள் என்று கூறப்படும். இன்று அவர்களின் வாய்களுக்கு முத்திரையிடுவோம். அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அவர்களின் கைகள் நம்மிடம் பேசும், கால்கள் சாட்சி கூறும். நாம் நினைத்திருந்தால் அவர்களின் கண்களை எடுத்திருப்போம். அப்போது பாதையை நோக்கி விரைவார்கள். அப்போது எப்படி அவர்களால் பார்க்க முடியும்? நாம் நாடியிருந்தால் இருந்த இடத்திலேயே அவர்களை உருமாற்றி இருப்போம். அதனால் அவர்கள் முன்னே செல்ல இயலாது, பின்னேயும் செல்ல மாட்டார்கள். நாம் யாருக்கு வாழ்நாள் அளித்தோமோ அவரை படைப்பில் இறங்குமுகமாக்குகிறோம். இதை அவர்கள் விளங்க மாட்டார்களா? இவருக்கு முஹம்மதுக்கு கவிதையை நாம் கற்றுத்தரவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை. இது அறிவுரையும் தெளிவான குர்ஆனும் தவிர வேறில்லை. உயிருடன் உள்ளவரை எச்சரிப்பதற்காகவும் நம்மை மறுப்போருக்கு எதிரான கட்டளை உறுதியாவதற்காகவும் இதை அருளினோம். நம் கைகளால் உருவாக்கிய கால்நடைகளை அவர்களுக்காக படைத்துள்ளோம் என்பதையும் அவர்கள் அதற்கு உரிமையாளர்களாக உள்ளனர் என்பதையும் அவர்கள் காணவில்லையா? அவற்றை அவர்களுக்காக கீழ்ப்படிய செய்தோம். அவற்றில் அவர்களின் வாகனங்களும் உள்ளன. அவற்றிலிருந்து அவர்கள் உண்ணுகின்றனர். அவர்களுக்கு பயன்களும் பானங்களும் அவற்றில் உள்ளன. நன்றி செலுத்த மாட்டார்களா? தமக்கு உதவி செய்யப்பட அல்லாஹுவை அன்றி பல கடவுள்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டனர். அக்கடவுள்களுக்கு இவர்களே இவ்வுலகில் முதன்மை காவலர்களாக இருக்க அக்கடவுள்களோ இவர்களுக்கு உதவ இயலாது. முஹம்மதே, அவர்களின் கூற்று உம்மை கவலையில் ஆழ்த்த வேண்டாம். அவர்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் நாம் அறிவோம். மனிதனை விந்து துளியிலிருந்து படைத்தோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா? அவனோ பகிரங்கமாக எதிர்வாதம் புரிகிறான். அவன் நமக்கு உதாரணம் கூறுகிறான். அவனை நாம் படைத்திருப்பதை மறந்துவிட்டான். எலும்புகள் மக்கிய நிலையில் அதை உயிர்ப்பிப்பவன் யார் என்று கேட்கிறான். முதல் தடவை இதை யார் படைத்தானோ அவன் இதை உயிர்ப்பிப்பான். அவன் ஒவ்வொரு படைப்பையும் அறிந்தவன் என்று கூறுவீராக. அவன் பசுமையான மரத்திலிருந்து உங்களுக்காக நெருப்பை ஏற்படுத்தினான். அதிலிருந்து நீங்கள் தீ மூட்டுகிறீர்கள். வானங்களையும் பூமியையும் படைத்தவன் இவர்களை போன்றவர்களை படைக்க சக்தி பெற்றவன் இல்லையா? ஆம், அவன் மிகப்பெரிய படைப்பாளன், அறிந்தவன். ஏதேனும் ஒரு பொருளை அவன் நாடும் போது ஆகு என்று அவன் கூற உடனே அது ஆகிவிடும் என்பதுதான் அவனது நிலை. எவனது கையில் ஒவ்வொரு பொருளின் அதிகாரங்களும் உள்ளனவோ அவன் தூயவன். அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள்.